Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பாகற்காய் குழம்பு செய்வது எப்படி. தேவையான பொருட்கள்: பாகற்காய் 5, வெங்காயம் 2, தக்காளி தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, தனியா 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டேபிள்ஸ்பூன், எள் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. செய்முறை: பாகற்காயை நீரில் நன்றாக கழுவி அதில் உள்ள விதைகளை நீக்கிவிட்டு சிறிய சிறிய துண்டாக நறுக்கி கொண்டு உப்பு சேர்த்து கிளறி 15 நிமிடம் ஊற வைத்து பின் அதனை சிறிது நீரில் சேர்த்து கழுவி கொண்டு நீரை முற்றிலும் வடித்து தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு ஒரு கடாயில் காய்ந்த மிளகாய், தனியா, சீரகம் மற்றும் எள் சேர்த்து மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்து குளிர வைக்க வேண்டும். பின் அதனை மிக்சியில் போட்டு நன்றாக நைசாக அரைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு வாணலை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பாகற்காய் போட்டு 5 நிமிடம் வறுத்த பின் நறுக்கி வைத்துள்ள வெங்காயத்தை சேர்த்து 4 நிமிடம் வதக்க வேண்டும். பிறகு இஞ்சி மற்றும் பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கி தக்காளி சாறை ஊற்றி சிறிது நேரம் கொதிக்க விட வேண்டும். கடைசியாக அரைத்து வைத்திருக்கும் பொடி நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், புளிச்சாறு மற்றும் உப்பு சேர்த்து 1 கப் தண்ணீர் ஊற்றி பச்சை வாசனை போகும் வரை கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான பாகற்காய் குழம்பு தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ரெசிபி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்ல பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.